நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது சீஃப் கேரக்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து 3 வகையான எமர்ஜென்சி வந்து அமல்படுத்த முடியும். நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இதில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரிபெலியன் இந்த 3 காரணங்களுக்காக அமல்படுத்தலாம். இதில் வந்து இந்த காரணங்களில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார் அப்படின்னா ஹீ கேன் ப்ரொக்ளமேட் த எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி வந்து அந்த அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கணும். அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா போத் ஹவுசஸில், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, இதில் வந்து 3/2 பங்கு மெம்பர்ஸோட ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு ரெசல்யூஷன் வந்து இந்த எமர்ஜென்சிக்காக வந்து பாஸ் பண்ணணும். அவங்களோட ஒப்புதல் இருக்கணும். அப்படி ஒப்புதல் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு வந்து அந்த எமர்ஜென்சி வந்து அமலில் இருக்கும். திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணால் தான் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகும். இந்த 44வது அமெண்ட்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆர்ம்டு ரிபெலியன் 3வது காரணம் இருக்கு இல்லையா, அந்த 3வது காரணம் அதுக்கு என்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப வேகாக இருக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மினர்வா மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சியுடைய டிக்ளரேஷனுடைய வேலிடிட்டியை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 352 ஆர்டிகல் 352ல் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது பிரசிடெண்ட்டுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அது வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர் கொடுக்குது யூனியனுக்கு. ஆனால் வந்து அங்கே 2 சேஃப்கார்டு வச்சுருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்சி வந்து அந்த மினிஸ்டருடைய கவுன்சிலுடைய ரெக்கமெண்ட் பேரில் தான் வந்து அட்வைஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். 2வது வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து ரெசல்யூஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கணும். இது 2ம் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். அதனால் வந்து இது வந்து முக்கியமான சேஃப்கார்டு அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோல் இந்தியா அல்லது சம் ஆஃப் த ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அப்படின்றது கொண்டு வரலாம். டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி வந்து ப்ரியர் டு த 44வது அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 2 மாதத்துக்கு உள்ள அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் போதும். ஆனால் ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முன்னாடி 6 மாதம் வந்து வேலிடிட்டி. எஃபெக்ட் ஆஃப் த எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டுடைய எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் எடுத்துக்கும். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிற இப்போ 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, யூனியனு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணுறதுக்கான பவர் வந்துடும். அதே மாதிரி ரெவின்யூ, டேக்ஸ் ரெவின்யூவில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, ஸ்டேட்டுக்கு எத்தனை %, சென்டருக்கு எத்தனை %, அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான பவரும் வந்து அந்த எமர்ஜென்சி பீரியடில் இருக்குது. இந்த எமர்ஜென்சி பீரியட் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 20, 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. பார்ட் 3யில் இருக்கிற 19 மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சுக்லா. இந்த கேஸ் வந்து ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுக்லா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எமர்ஜென்சியோட வேலிடிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணி கேஸ் போட்டிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிஸ்ஸால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஆர்டிகல் 20, 21 வந்து cannot be suspended எமர்ஜென்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க.